வந்து கயறும் அது வலிக்க முளைக்கிறது. இது தண்டு சிவாப்பூ நல்ல இதா பெரும் தாமரை இளமாதிரி வரும். ஆனா இது சரி வராது. நிக்க விடக்கூடாது. அடியில ரோசா இருந்தா நிக்க விடக்கூடாது. ரோசா இந்த கீரை வந்து வலிக்க முளைக்கிறது. இது வந்து எருமைக்கீரைன்னு சொல்றது. எருமைக்கீரை. இது பக்கத்துல நீங்க புடுங்காத கீரை. இது நல்ல கீரை. இது கிலோவோட நிக்குது. மருந்துக்கும் உரத்துக்கும் தான் காது. கூலிகளும் காட்டுது இல்ல. என்ன மருந்து கடைக்காரனும் உர கடைக்காரன் தான் முன்னேற்றம். நாங்கள் பின்னோம். இப்ப கீரை நிலவா என்ன விலை போகுது? புட்டா விற்கிறவங்க பண்றாங்க. புட்டா விற்கிறாங்களே முறிகீரை இல்லாமோ மற்ற கீரை கீரை புட்டுக்கு அதான் நல்லது. முறிகீரை வரக்கலாம். வரக்கலாம். கீரையில வந்து எவ்வளவு விஷயம் செய்யலாம் சொல்றாரு. கேட்டீங்கன்னா தெரியும். கீரை வைக்கலாம் பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வெல்கம். இப்போ பாருங்க, நான் வந்து யாரோட நிக்கிறோம்னா மகேந்திரனோட நிக்கிறோம். பாருங்க, அவர்கிட்ட வண்டி தோட்டத்துல இப்ப நாங்க நிக்கிறோம். பாத்தீங்கன்னா தெரியும். எங்களுக்கு பின்னுக்கு இருக்கா அவர்கிட்ட வண்டி தோட்டம். இப்ப வாங்க தொடர்ந்து அவரோட கதைப்போம். இப்ப பாருங்க, இப்ப வந்து மகேந்திரன் இந்த வண்டி தோட்டத்துல நிக்கிறோம். பாருங்க, அவர் வந்து ஊடு வயிறா கீரை எல்லாம் போட்டுருக்கார். பாத்தீங்கன்னா தெரியும். வணக்கம் அண்ணன். வணக்கம். என்ன வேற வண்டியல் வச்சிருக்கிறீர்கள்? வேற என்ன பயிர்கள் வச்சிருக்கிறீங்க? வண்டி கத்தரி வச்சிருக்குது. வேற என்ன வேற என்னத்துக்காண்டி எல்லாம் மோட்டோ ஓட்டியா கிடக்குது. அதெல்லாம் பூ என்னன்னு சொன்னா அரி வெட்டினோன்னா முழு புழும் தரைக்கு இதுக்கு இறங்கிட்டு தரைக்கியோ. நீங்கள் இதுக்கு புழு மருந்து அடிக்கலையோ? அடிச்சுனாங்க பாப்போம். நேற்று தான் அடிச்சேன். இன்னும் பாப்போம். என்ன மருந்து அடிச்சா நீங்கள் புழுவுக்கு? புழுக்கு வந்து அடிச்சிருக்கு. மைட்டிகேட்டும் பேட்டகோலும் ரெண்டும் கலந்து அடிச்சிருக்கு. பூச்சி முதல் புழு கட்டுப்படையிலையோ? அடிச்சு முதல் அடிச்சு கட்டுப்படுத்தது. முதல்ல என்ன மருந்து அடிச்சா நீங்க? முதல் அந்த பொய்சன் அந்த புழு படம் போட்ட மருந்து அதை அடிச்சுனா அதை அடிச்சு கட்டுப்படையில அதுக்கு கட்டுப்பட்டு வந்தது. திருப்பி கூட்டிட்டு நேற்று இது பண்ணி அடிச்சுனா. என்னத்துக்காண்டி அப்படி புழு வந்து கூட வந்தது தரை? அது பக்கத்துல நெல் வச்சது தானே. நெல் வச்சா பக்கத்துல நெல் வச்சோன்னா நெல் வெட்டினோன்னா உள்ள புழுக்கள் முழுக்க இஞ்சால தான் ஆகிடுச்சு. நெல் வெட்டின தரையினுடைய இஞ்சா தாவிட்டுது முழுப்பு. பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் பாருங்க, இவங்க கீரையெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஓட்டையா கிடக்குன்னு சொல்லி இப்ப நேற்று அடிச்சிருக்கு. அதுக்கு முதல்ல பண்ணாடைய கிடந்து தெரிஞ்சு வந்துச்சு. இப்படிதான் முதல் கிடந்தது. இப்படிதான் புடிங்கி எறிஞ்சிருக்கிறீங்க. இது வந்து அடிமரத்தோட இப்படிதான் முதல் கிடந்தது. இப்படி கிடந்தது முதல். இப்ப இதாண்டா போல இப்ப நிக்கு நல்ல கடும் புழுவா கிடாக்கு. பாருங்க, இப்படி வந்து நிறைய புழு எல்லாம் வந்து கிடக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து இவ்வளவு வந்து புழுன்ற தாக்கத்தாலாம் ஏற்பட்ட நிலைமை வர்றாங்க. விவசாயிக்கு இவ்வளவு வந்து இழப்பான பெரிய ஒரு இழப்பு. நீங்க வேற என்ன பயிர் வச்சிருக்கீங்க? வண்டியும் வச்சிருக்கீங்க இடையில. இது வண்டி மெட்ட கீரை. வண்டியும் கீரை. கீரை என்ன வண்டியோட பக்கத்துல இருக்கீங்க? பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை எல்லாம் வருமா? என்னத்துக்காண்டி கீரை அப்படி பெருசா வளர விட்டு இருக்கீங்க? விதை எடுக்கிறதுக்கா? விதை எடுக்கிறதுக்கு. என்ன கீரை கொட்டை? கீரை கொட்டை இப்ப அண்ணளவா எவ்வளவு விலை போகுது? இப்ப 5000 ரூபாய் கிட்ட போகுதுங்க. 5000 ரூபாய் கிட்ட. பாருங்க, கீரை கொட்டை வந்து பண்ணலாம் வந்து 5000 ரூபாய் கிட்ட போகுதா. இது இதுல புழு நிக்குது. இது புழுவோ? அது இல்லையா? இல்ல புழுன்ற புழுக்க புழு வந்து இதுக்கு நிக்குது போல. இதுக்கு எனக்கு அடி இதெல்லாம் பார்க்கும். அடியிலைக்கு போடணும். நேற்று மறந்துச்சுன்னா கொட்டு கிலோ செத்து இருக்குமா? அப்படியே சாகுமா? செத்துப்போம். அது நேற்று அடிச்சது செத்துருக்கு. நேற்று அடிச்சா செத்துருக்கு. பாருங்க, நேற்று மருந்து அடிச்சபடியா இந்த வந்து புழு செத்துருக்குன்னு சொல்றாரு. இப்ப என்ன பாத்தி கட்டுறீங்களோ? என்ன இறக்கப்பா. இது என்ன ராதாவோ அபெக்ஸாவோ என்ன வண்டி? இது பால் வண்டி வண்டி ஆட்டினா சொரிவட்டை. இதான் பால் வண்டி. என்ன பாருங்க, இதான் வந்து பால் வண்டி. இப்ப காக்குதாக்குமே. இப்ப 2 நேரம் முறிச்சாச்சு கிடாக்குதுங்க. 2 நேரம் முறிச்சிட்டீங்க. பாருங்க, பால் வண்டி வந்து அண்ணா வந்து நட்டு இப்ப 2 நேரம் வந்து ஆஞ்சிட்டாராம். இப்ப திருப்பி வந்து இறக்கிறதுக்கு வந்து பாத்தி கட்டுறாரு. ஏன் திருப்பி பாத்தி கட்டுறீங்க 2 நேரம் ஆஞ்சா? இல்ல இப்ப பாத்தி கட்டப்படுது. முதல் பாத்தி கட்டையில பாத்தி கட்டாமலே காய்க்க வலிக்கிட்டு. பால் வண்டி மற்ற வண்டியை விட சின்ன இல்ல பிஞ்சல்லோ பிஞ்சா நேற்று முறிச்சாது. 5 பாருங்க முறிச்ச அடையாளங்கள் கிடக்குது. பாத்தீங்கன்னா தெரியும் வண்டி. இது வந்து வண்டி முறிச்ச அடையாளங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னால தெரியும்.
புழுவால அந்த புழுவால இந்த வெண்டிக்காய் வளைவு இல்லையான்னு சொன்னா ஒரு வடிவா இருக்கு இதுல ஒரு வித்தியாசமா நிக்குதானே ஒரு மாடல் மாதிரி நிக்குது பாருங்க வெண்டிக்காய் புழுவால தானா இப்படிப்பட்ட வளைவுகள் வந்து ஏற்பட்டிருக்கான் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்கோ பெஞ்சால பாருங்க இதுவும் புல்லா வந்து வண்டி அது கத்தரியும் வண்டியா பக்கத்துல நிக்கிறேன் அது யானை வேறையாக பாருங்க அது வந்து வேற ஒரு ஆள் கத்தரி தோட்டம் இப்ப இவர் வந்து இதுக்கா வண்டியும் கீரையும் வந்து வச்சிருக்காரு. கத்தரி நீங்க ஒரு தரைக்கே இல்லாதையும் செய்யறது அப்படியோ அருவாசி வண்டி வச்சுட்டு அங்கால கத்தரி பக்கத்துல நட்ட நீங்க கத்தரிக்க பாருங்க பக்கத்து தரக்காரன் வந்துட்டார் பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப அதிகால வேலையெல்லாம் நடந்து நிக்கிறேன் பாருங்க யானை கிலோவோட நிக்குது மருந்துக்கும் உரத்துக்கும் தான் காது எல்லாம் கூலிகளும் காட்டுது இல்ல என்ன மருந்து கடைக்காரனும் உர கடைக்காரன் தான் காப்பிட்டு நாங்கள் பின்னோம் இப்ப பாருங்க இஞ்சால வந்து இப்ப வந்து வயசுன வந்து மகேந்திரனை வந்து இப்ப வந்து பாத்தி கட்டி கொண்டிருக்கா பாருங்க காக்கால் வந்து இழுபடுது பாருங்க இப்படி வந்து இழுக்கிறாருன்னு சொல்லி இப்ப இந்த நேரத்துக்கு நீங்க வந்து பாத்தி அடிக்க முடிக்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் மத்தியானத்தோட கட்டி முடிச்சு போ எவ்வளவு மத்தியானத்தோட கட்டி முடிச்சு போடுவேன் மத்தியானத்தோட ஃபுல்லா கட்டி முடிச்சிருக்கீங்க எத்தனை பரப்பு இது இந்த இதெல்லாம் கிணத்துல கிஞ்சால ஓ 2 பரப்பு 2 பரப்பு இந்த கிணத்தோட நேருக்கு கையாலாம் சாடுறதுமோ ராமசரம் அடிக்கிறது கல்யாணம் அடிக்கிறது இந்த கீரைக்காய் தான் அடிக்கிறது கீரைக்காண்டி பாருங்க கீரைக்காண்டி தான் நான் வந்து இதுக்கு வந்து லேமாசரால வந்து அடிக்க இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து கையால் தான் வந்து சார இருக்கணும் இது வந்து மணல் தரைன்றபடியா வந்து இதுக்கு வந்து சாரக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயம் இது வந்து களித்தரைன்னு சொன்னா களித்தரைன்னா சரியா சாடுற கஷ்டம் என்ன பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மணத்தரைன்றபடியா பிரச்சனை இல்லை களித்தரை என்று சொன்னா சரியான கஷ்டமா தான் இருந்திருக்கும் பாருங்க வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலயே இப்படி குட்டியா இருக்கு வண்டிக்கு சரியான குட்டியா நோய் தாக்கம் அது முத்திட்டு வந்த சின்ன ஒரு இஞ்சியும் இல்ல ஒரு இஞ்சாவது முத்தி வளைஞ்சு ஒண்ணும் பெருக்காது கேப் இருக்காது இது பெருக்காது நெஞ்ச இது முத்திடுங்க புழு அடிச்ச பேர் எப்படி இருக்கணும் வேறுங்க புழு புழு சின்ன பட்டாண்டா சரி வண்டி முத்தல் வாக்குற இப்படி தானே முறிச்சு தானே முறி விளையாட்டி முத்திட்டானே வலை இது முறிவடாடி வந்து வண்டி வந்து முத்திட்டுது பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி அமத்தேக்க டிக் அண்ட் சத்தத்தோட முறியும் முறிஞ்சா அது பச்சை வண்டி நார்மல் என்ன முத்தாத வண்டி இது வந்து முத்திட்டுது புழுத்தாக்கத்தாலாம் இவ்வளோ இல்லாமையும் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்கோ புழுக்குத்து நடங்களை பாருங்கோ அதிகால வேலையில விவசாயிகள் இப்போ வந்து தோட்டம் படியெல்லாம் நிறைய பேர் வந்து நிக்கணும் பாருங்கோ இப்போ வந்து சரியான பனி மூட்டம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இஞ்சால மாடெல்லாம் வந்து வேலை கொண்டே கட்டின வாக்கள் பாருங்கோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து இவர் செய்யற தர வந்து புட்டி தர அதே சமயம் பக்கத்துல இருக்க தர வந்து பள்ளத்தர பாருங்கோ இவர் வந்து புட்டி தரைக்க செய்யறார் இது வந்து பள்ளம் பாருங்கோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் வந்து கயரம் இந்த அது வலிக்க முடைக்கிறது இது தண்டு சிவாப்பூ நல்ல இதா பெரும் தாமரை இல்லாம வரும் ஆனா இதே இப்ப பிடிங்க நீங்க இது சரி வராது நிக்க விடக்கூடாது அடியில ரோசா இருந்தா இப்போ நிக்க விடக்கூடாது ரோசா ஆண்டில இந்த கீரை வந்து வலிக்க முடைக்கிறது இது வந்து எருமைக்கீரைன்னு சொல்றது எருமைக்கீரை இது பக்கத்துல நீங்க புடுங்காத கீரை இது நல்ல கீரை இதெல்லாம் எருமைக்கீரை இது மேல பார்க்க தெரியுது ரோஸ் கலர் இல்ல நான் கண்டுபிடிப்பேன் அடிதான் ரோஸ் கலர் தான் இருக்கு மற்றதுக்கு பச்சை தண்டு மற்றதுக்கு பச்சை தண்டு இது ரோஸ் அடியில ரோசான கீரை பிஞ்சில புடுங்கி காய்ச்சலாம் முத்தினா வேலை இல்ல இதுகள் அப்படி இல்ல இதுதான் வெள்ளச்சடையா இது வெள்ளச்சடையம் அடியில ரோஸ் ஒன்னும் தெரியாது இது ரோஸ் ஒன்றும் இல்ல வெள்ளச்சடையம் வெள்ளச்சடையம் பாருங்க அது வந்து வெள்ளச்சடையனா இந்த கீரை இந்த கீரை இப்படி முறிச்சால் பேருந்து கட்டடிச்சு தலைச்சால் பேருந்து ஒரு மரத்துல ஒரு பிடி கீரை வேறு திருப்பி முறிக்கலாம் பேருந்து முருகீரையா முறிச்சு இது முறிச்சோன்னா பேருந்து ஒரு 15 ரூபா கட்ட நாட்டிக்கும் பேருந்து அந்த 15 கட்ட முறிச்சோன்னா ஒரு பிடி கீரை வரும் ஒரு தலைப்பை எடுத்து விட்டார் அப்படிதான் இப்ப முறிச்சு அனுப்பிச்சாலும் எங்களை முறிச்சிட்டாங்க மட்டும் இல்ல அதிக அளவுல இது இந்த கீரை வந்து போடுறது
மிஞ்சி வா இங்க இது முறிச்சது இங்க இது முறிச்ச நீங்க இது முறிச்ச நான் சைட்டால நிறைய கட்டு படிச்சிருக்கு அப்ப பேருந்து முறிக்க பேருந்து வந்து கட்டு அடிச்சு நான் வியாபாரம் கிடைச்சு சடைச்சு வரும் அப்படிதான் நிறைய பேர் செய்யறாகுமே அப்படிதான் செய்யறான் நீங்க கீரை கோட்டை காணி முறிக்கிறீங்களா மற்றபடி வீட்டு இல்ல முறிச்சுடா பேருந்து பூ வரும் தானே இதை விட நிக்கிற விட கணக்கா பூ வரும் முறிச்சாதான் கட்டு அடிச்சு உரம்பா பூ வரும் அதுக்காண்டே நீங்க முறிக்கிற நீங்க அதுக்கு தான் அந்த முறையில விற்கலாம் தானே முறையில விற்கலாமே இப்ப கீரை நிலவா என்ன விலை போகுது புட்டா விற்கிறவங்க பண்றாங்க புட்டை வைக்கிறாங்களே முறிகிற இல்லமோ மற்ற கீரை கீரை புட்டுக்கு அதான் நல்லது முறிகிற வர வறக்கலாம் வர வறக்கலாம் கீரையில வந்து எவ்வளவு விஷயம் செய்யலாம் சொல்றாரு கேட்டீங்கன்னா தெரியும் கீரை வைக்கலாம் பாருங்க கொஞ்சம் வந்து இப்ப வரம்புகள் கட்டி கொண்டு இருக்கிறார் பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இது போற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்யும்